செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஃபிலிக்ஸுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம ஹாப்பியாக சொல்கிறேன், நம்ம 1K ஃபேமிலி ஆகிட்டோம்டா. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இறக்கணும்ல, அதான். அது மட்டும் இல்லை, தமிழ் பார்க்கும்போதே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம எப்போவுமே யூனிக் தானடா, ஒரே மாதிரி ரொமான்ஸு பிளா 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 அதுலேயேவா இருக்க முடியும். அதனால் சில பல கருத்தூசி போட்டு கழுத்தெல்லாம் இருக்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனாலும் இந்த மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னு நினைக்கிறேன். என்னோடய தாட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகேனா, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரொமான்ஸ் இன் ப்ரீசன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே நீங்கள் கையில் அந்த காப்போட உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை சுற்றி ஏதோ பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. அப்புறம் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கொடுக்குற யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் உக்காந்ததும் உங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் அப்படி, அதாவது அங்கே வந்து ரூம்மேட் இருப்பாங்கல்ல. ஸோ அதில் உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 பேர்த்த ரூம்மேட்டாக போட்டிருக்காங்க. அந்த 3 பேரும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு, இவெல்லாம் என்ன மாதிரி பொண்ணு, பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு அம்மாவை கொண்டு இருக்கா, ஒரு பிள்ளைக்கு அம்மா இல்லாமல் பண்ணியிருக்கா. அதை விட கொடூரம், அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை வளைச்சி போட பார்த்துருக்கா. இவெல்லாம் எப்படியாப்பட்டவளா இருப்பா, இவளெல்லாம் கொல்லணும், இவளுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு உங்களை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்த தியாகிங்க மாதிரி, நீங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி அப்படி கழுவி ஊற்றுறாங்க. பிகாஸ் நல்லவங்க யாரும் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. கெட்டவங்களா இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு ஒருத்தவங்கள பேச முடியும். ஸோ தன்னை மாதிரியே தானே இருப்பாங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களையும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்களா பேசுகிறது. இது மாதிரி சில பல பேச்சுக்கள் காதில் விழுக தான் செய்யுது. போகும்போதும் வரும்போதும், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போதும் சரி, சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கும் போதும் சரி, இப்படி தான் அப்படியே பேசுகிற பேச்சுக்கள் கேட்க கேட்க அவ்வளோ ஆத்திரம் பொங்குது உங்களுக்கு. அப்படியே அந்த கையில் இருக்க பிளேட்டை உடச்சி யார் கழுத்தில் அது இருக்கலாமோ அப்படிங்கிற கோவம் வருது. பட் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக தான் இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் வயிற்றில் இருக்க உங்கள் பாப்பாக்காக அப்படியே வயிற்றை தொட்டு பார்க்குறீங்க. நீ என் வயிற்றுக்குள்ளே வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானே சாக போகிறேன்னா பொழைக்க போகிறேன்னா தெரியல. இதில் உன்னை வேற கவலையாக இருக்குது பாப்பா. நான் இந்த உலகத்தில் எதை பார்த்தும் பயப்படலை, எதை நினச்சும் கவலைப்படலை. உன்னை நினச்சி மட்டும்தான் நான் கவலைப்படுறேன். என் வயிற்றுக்குள்ளே நீ ஏண்டா வந்த? நானே இங்கே ஒரு அவமான சின்னமாக இருக்கேன், இதில் நீ வேற. எனக்கு நான் படாத கஷ்டம் இல்லை, இப்போ நீயும் அனுபவிக்க போகிறேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இல்லை இல்லை, என் குழந்தைக்கு அந்த நிலமை வரக்கூடாது. கடவுளே, என் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டு கண்ணில் டியர்ஸோட செவத்தில் சாஞ்சு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ஜெயில் கம்பி இருக்கும்ல, அதை தட்டுற சவுண்டு. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அவங்களும் ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் திமிரு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் போய் அவங்க யாரையும் பார்க்க வரல அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. உங்களை அங்கே வந்துட்டு கொஞ்சம் டார்ச்சரும் பண்ணுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறது தெரியாமையே அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி வலியாக இருக்குது. ஆனால் எந்த சமயத்துலையும் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கீங்க. அதே சமயம் உங்களை டார்ச்சர் பண்ணுறதும் ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஸோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் அமைதியாக இருக்கீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் கடவுளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே வந்து ஒரு திட்டில் உட்கார. ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு, என்ன லவ் ஃபெயிலியரா, அதான் அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு பார்க்குறீங்க. அவளும் அதே யூனிஃபார்மில் தான் இருக்கா. நீங்கள் அவளை அப்படி என்ன அப்படின்னு பார்க்க, இல்லை நான் பார்த்தா பாவமாக இருக்கு, நீ இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் மாதிரியும் தெரியல, என்ன பிரச்சனை, ஒரு வேளை யாரும் பண்ணிவிட்டு உன் தலையில் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன எனக்கு நடந்ததை நேர்லேருந்து பார்த்த மாதிரி பேசுகிற அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க நேரில் தான் வந்து பார்க்கணுன்னு இல்லை, நானும் உன்ன மாதிரி ஒரு அப்பாவி தான். என்ன இங்கே வந்துட்டு அப்பாவின்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, நம்மளனாலும் அதான் நெசம். என்ன சொல்கிற? சரி, நைஸ் டு மீட் யூ. எது அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்க்க, இப்படி ஒரு இடத்துல வந்துட்டு நைஸ் டு மீட் யூ சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, இங்கே தானே மீட் பண்ணிக்கிறோம், அப்போ இங்கே தான் சொல்லணும். என் பேர் மியா. ஓ, ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் விடுதலை. ஆனால் நீ உன்னை பற்றி கேள்விப்பட்டா
பயங்கரமாக இருக்க பின்னணி. உனக்கு தூக்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கொலை கேஸ்லலாம் மாட்டியிருக்கியா? அப்படி யாரம்மா போட்டு தள்ளின? எல்லாரும் என்னமோ அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டவங்க ஆய் ஓயின்னு பில்டப்லாம் வர்றாங்க. என்ன நடந்தது சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்களும் அப்படியே அவளே குறுகுன்னு பார்க்க, ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி ஓகே, சொல்லணும்னு தோணுனா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார்கிட்டயாவது பேசினா நல்லாயிருக்கும்னு சிலருக்கு தோணும். ஏன்னா தப்பே பண்ணாமல் நிறைய பேர் இங்கே தானே அனுபவிக்கிறாங்கள்ல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லை, கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் நான் கூட எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு. அட ஆமாப்பா, நான் ஒரு சாதாரண பிட் பாக்கெட் தான், பெருசாலாம் பணத்தை அடிக்க மாட்டேன். எவனோ ஒருத்தன் அடித்த பணத்துக்கு நான் மாட்டிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். பணத்தை கட்டுறியா இல்லை ஜெயிலுக்கு போறியான்டாங்க. நம்மக்கிட்ட ஏது அவ்வளோ துட்டு, நான் ஜெயிலுக்கே போகிறேன்ட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்புறம் வெளியில் போயிடுவேன், அவ்வளோதான் அப்படிங்கிறா. ஓ, இப்போ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறா. நீங்களோ சொல்லலைன்னா விட மாட்டீங்க போல். இல்லை, உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே போர் அடிக்குதுப்பா, ஏதாவது கதை கேட்டால் நல்லாயிருக்கும். என் கதை உனக்கு என்டர்டைன்மெண்ட்டா? சேச்சே, ஒரு டைம் பாஸ். எதை? சரி விடு, அதெல்லாம் ஃபீல் பண்ணுற நேரமா? சொல்ல கேட்போம். சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அட என்னம்மா நீ ஏதோ சொல்ல போகிறேன்னா நானும் ரெடி ஆனா கடைசியில் பொசுக்குன்னு முடிச்சிட்டேன். ஆமாம், நீ நினைக்கிற மாதிரிலாம் நம்ம பெரிய அப்பாட்டாக்கெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு, என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் கூட இல்லை. ஏன் பிறந்தேன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல பிறந்த ஒரு குழந்த. அதாவது நான் பிறந்ததே என் அம்மா அப்பாவுக்கு ஒரு களங்கம் மாதிரி. என்ன சொல்கிற? 2 பேர் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் கன்சீவ் ஆகிட்டாங்க. குழந்த பெற்றுக்கிட்டாங்க, ஆனால் வளர்க்கலை. ஏய், அந்த பாவப்பட்ட குழந்த நானே தான். என்ன இப்படி சொல்கிற? முழுசாக கேட்டுட்டு அப்புறம் பரிதாபப்படு. சரி சொல்லு. அப்படியே உங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா பேர் சாம், அவங்க ஜானுங்கிறவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். அந்த டைம் தான் உங்கள் மம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்களுக்கு தெரியும் போது 4 மாதத்தை தாண்டி இருக்கும். ஸோ அவங்களால அதை வந்துட்டு அபார்ட் பண்ண முடியல. வேறு வழி இல்லை, குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அப்போ அவங்களுக்கு 17 வயசு தான். ஸோ குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உயிருக்குள்ளாடி ஆபத்து. ஆனால் அதே சமயம் குழந்தைய வந்துட்டு எப்படி எல்லார் முன்னாடியும் வளர்க்க முடியும்? 17 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டான்னு தெரிஞ்சால் இந்த உலகம் எப்படி பேசுவாங்கள? அதுவும் இல்லாமல் பிரேக்கப் வேறு ஆயிடுச்சு. ஜான் அதுக்கப்புறம் அவங்களால பார்க்கவும் முடிஞ்சிருக்காது. 2 பேர் குடும்பத்துலேயே ஈகோ. அந்த கிளாஷ்னால் வந்துட்டு அவரும் வந்துட்டு இங்கேருந்து படிக்க தான் வந்திருப்பார் காலேஜுக்கு. அந்த டைமில் தான் பக்கத்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தால் உங்கள் அம்மா மேலே லவ் ஆகிருக்கும். ஸோ லவ் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஸோ உங்கள் அம்மாவோ ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் ப்ரெக்னன்சி தெரிய வீட்டில் தெரிஞ்சு அடித்து உதச்சாலும் குழந்தைய கிடச்சா உயிருக்கு ஆபத்து, 17 வயசில் குழந்தை பெற்றுட்டா ஊருக்கு தெரிஞ்சு கேவலமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை. ஆனாலும் உங்களை வந்துட்டு கிராமத்தில் கொண்டு வந்து அவங்க பாட்டி வீட்டில் வச்சு தான் குழந்தை பெற்றுக்க வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுமே ஜானை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜான்கிட்ட உங்களை ஒப்படைக்க, ஜானும் அப்போ தான் அவர் காலேஜ் வந்து படிச்சிருந்தார். ஸோ குழந்தையோட இருந்தால் அவங்க அப்பா அம்மா செருப்பால் அடிக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஜானுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சாஃப்ட்காராக இருந்தாலும் அவள் இங்கே வளர்ந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டுருப்பாரு. அதனால் போனா போகுது வளர்ந்துட்டு போன்னு சொல்லி உங்களை அந்த வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் அந்த வீட்டில் உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழந்த பேத்தி அப்படின்லாம் வளர்த்துருக்க மாட்டாங்க அவங்க தாத்தா பாட்டியும். அவங்களும் வந்துட்டு ஏனோ தானோன்னு ஒரு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு மெய்டு குழந்தை இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ தத்து எடுத்த புள்ள அப்படிங்க மாதிரி தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வீட்டில். ஒன் டே உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி, அதாவது ஜான் இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அதுக்கு மேலேயும் அந்த வீட்டில் வச்சுக்க முடியாமல், உங்கள் அப்பந்தான் செத்துட்டான், உங்கள் ஆத்தாக்காரி உயிரோட தான் இருக்கா, போ, நாங்களே எங்கள் பொண்ணை நாடி தான் இங்கே இருக்கோம், இதுக்கு மேலேயும் உன்னை வச்சு சோறு போட முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ காமிச்சு, தோற்காலே இவ தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட பேச, அவங்களோ எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி என் பொண்ணு இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கா, இந்த டைமில் இவளை கூட்டிகிட்டு போனால் அப்படின்னு அவங்க பதறி, அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருவோம் அப்படி இப்படின்னு இவங்க மிரட்ட, வேறு வழி இல்லாமல் சரி
அப்படின்னு வீட்டுக்கு அதே மெய்டு மாதிரி தான் இங்கேயும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீட்லேயும் ஆனாலும் ஒரு ஒரு ஒற்றுமைங்கிற மாதிரி நீங்கள் ஜான் மாதிரியும் சாம் மாதிரியும் இருப்பீங்க. ஸோ 2 பேரும் கலந்த கலவையாக இருக்கனால 2 பேரும் மாதிரியும் இருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் நிறையா உங்கள் அம்மா மாதிரி தான். ஸோ பார்த்தாலே உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலேயே வீட்டில் உங்களை மறைச்சி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டருக்கு உங்களுக்கு என்ன ஒரு 3 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்க அம்மா ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த ஏஜில் தானே உங்களை பெற்றிருப்பாங்களே. அதுக்கப்புறம் அவங்க காலேஜெலாம் முடித்து கல்யாணம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி பிறந்திருப்பா. ஸோ 2 பேத்துக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். ரொம்பலாம் வயசு வித்தியாசம் கிடையாது. ஆனாலுமே கவர்மெண்ட் ஸ்கூலு தான். படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாட்டம் காட்டியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசைப்பட்டு கெஞ்சி கேட்டு அப்படி படிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நல்லா படிப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் தான் நீங்கள் காலேஜே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லாம் போகும். இதுக்கடையில் அவங்களுக்கு ஒரு அண்ணன் சாமுக்கு, அதாவது உங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன், உங்களுக்கு மாமா. அவங்க வீட்டிலேருந்து அடிக்கடி வருவாங்க. அவங்கள நாங்கள் ஒன்றும் சலிச்சவங்க இல்லைங்கிற மாதிரி யாருக்காவது கோபம் வந்தாலும் உங்களை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ இப்படியே தான் அடி போதா அப்படியே தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாம் அவங்களோட அம்மானு. ஆனால் உங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சின்ன வயசில் உங்களை கூட்டிகிட்டு வரும்போதே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பா வீட்லேயுமே கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கே அதுக்கும் மேலே அதுலேயும் உங்கள் தங்கச்சின்னு ஒரு வாண்டு இருக்கே, அது உங்களை படுத்தி எடுக்கும். அதாவது அது ஏதாவது பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டு ஸ்டெப் டாட் ஆல்சோ உங்ககிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் தான் பண்ணுவார். உங்களை அப்யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ரூடாக தான் இருப்பீங்க. அதனால் அவர் கிட்டே போக மாட்டீங்க. அப்படி ஏதாவது அவர் உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா குட் டச் பேட் டச்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி கையை கடிச்சு விட்டு இப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிலமையில தான் ஒன் டே ரொம்ப கோவப்பட்டு, வேறு வழி இல்லை, எனக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா என் மாமா பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க அக்கா நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு தங்கச்சிக்கு பேசினாங்க. என்ன அந்த வீட்டு பொண்ணாக கூட நினைக்கல, பரவாயில்ல. ஆனால் எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னை எவ்வளோ தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ பேசினாங்க. தப்பெல்லாம் அவங்க மேலே வச்சுட்டு என்னைய அப்படி பேசினாங்க. என்னால் தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாமே காரணம் என்னை பெத்தவ. அவள் பண்ண தானே. எங்கள் அப்பனா இருந்தாலும் அந்த இடத்துல அவனையும் போட்டிருப்பேன். அந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டான், தப்பிச்சு போயிட்டான். என்ன பண்ணுறது, எனக்கு முன்னாடி ஏமா கூட்டிகிட்டு போயிட்டான். அதான் இந்த மாவையாதோ சும்மா விடக்கூடாதுன்னு அவ்வளோ கோவம் ஆத்திரம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் போய் எலிபாஷன் வாங்கினேன். அப்படியே எடுத்துகிட்டு அந்த அம்மாவுக்கு போட்டு விட்டேன். போய் சேர்ந்துருச்சு. நான் மாட்டிக்கிட்டேன். ஹே, என்ன நீ ஈஸியாக சொல்கிற? அப்போ மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணியா? அப்படிலாம் இல்லை. எனக்கு மாட்டாமல் அப்படியே தடயம் இல்லாமல் பண்ணுற அளவுக்கெல்லாம் திறமை கிடையாது. அப்போது மாட்டாமல் இருந்தால் தப்பிச்சிருப்பேன். உன் கதையை கேட்டால் தான் பாவமாக தான் இருக்குது. உங்கள் அம்மா நிலமையிலேருந்து யோசிக்கணும்ல. சின்ன வயசில் குழந்த. அது சரி, சின்ன வயசில் குழந்த என்னை கலைக்க முடியல பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு அனாத ஆசிரமத்தில் கூட போட்டுக்கலாமே. என்னையே கொண்டு போய் அங்கே விடணும். அங்கே எவ்வளோ அனுபவிச்சேன் தெரியுமா? எப்படியெல்லாம் என்னை அடிப்பாங்க தெரியுமா? அங்கே ஒரு அத்தை அவ்வளோ கொடுமைப்படுத்தும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இங்கே வந்தேன். சரி, எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே அத்தை மாமான்னு பார்க்கும் போதில் என்ன ஒரு நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. அதையெல்லாம் தாண்டி அவன் இருக்கானே அந்த அம்மா பொருசு என்கிட்ட தப்பாக நடந்துக்க அப்படின்னு அலறீங்க. ஹே, ஓகே, கதையை கேட்ட கொஞ்சம் என்டர்டைன் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் நீ நம்ம அழுகாட்சி கதை சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன். வெளியில் போயிட்டா உன்னை எப்படியாவது எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறேன். வேணாம். ஏன்? எனக்கு யாரையும் பார்க்கவே பிடிக்கல. எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணுறியா? என்ன? எனக்கு எப்படியும் குழந்த பிறந்தவொன்னே தான் தூக்கில் போடுவாங்க. எதை? இந்த கதையில் நீ ப்ரெக்னென்ட் ஆன மாதிரியே சொல்லலை. இதையோ போ அப்படின்னு அவளே எப்படி பார்க்குறா? அது சரி, ஓகே. ஏற்கனவே உன் கதையை கேட்டு எனக்கு தலை சுற்றுது. இதுக்கு மேலே ரொமான்ஸ் ஸ்டோரியாக இருந்தால் மட்டும் சொல்லு. அழகாட்சி காவியம்னா வேணாம். அதுவும் கொஞ்சம் சேடு. அப்போ வேணாமா தாயே, நீ சொல்லவே வேணாம். உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ. எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தலை. சரி, ஃபீல் பண்ணாத. ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டா. இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணாத. ஆமாம், என்ன ஹெல்ப்பு சொல்லு. என் குழந்தைய மட்டும் நீ எடுத்தது போய் நான் சொல்கிறவர்கிட்ட கொடுக்குறியா? கண்டிப்பாக அவர் நல்லா வளர்ப்பார். அப்போது அவன் தான் உன் புருஷன்.
புருஷன்லாம் இல்லை. சரி விடு, உன் லவ்வர். அதுவும் இல்லை. அட என்னாடி உன்னோட ரோதனையாக போச்சு. பின்ன யார் தான் அவன்? அவர் நல்லவர். ம் நல்லவன். சரி, நீ உள்ளே இருக்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும். ம் சரி, இப்போ என்ன? குழந்தை பிறந்தா அதை பார்த்துக்கணும். குழந்தை மட்டும் இல்லை, உன்னையுமே நான் கண்டிப்பாக வெளியெடுக்கிறேன். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. என்ன மாதிரி தான் நீயும் அனுபவிச்சிருக்க. என்ன? நமக்கு யாரும் கிடையாதுமா. நம்ம 2 பேரும் பொண்ணுக்குள்ளான ஆகிட்டோம். அனாதை ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்க. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிருக்கலாம் எனக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கு நீ முன்னாடியே எனக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற அவள். 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே வந்து வாடணும். என்ன சிரிப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வந்துருச்சு பக்கம் அண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போ சொர்ணாக்கா சரியான சிது கத்திக்கிட்டே இருக்கும். காசு யாராவது கொடுத்துருப்பானுங்க, அதனால தான் நம்மள்ட்ட வந்து கத்துது. நீ போய் வேலையை பாரு. இல்லைங்க ஆஃபீஸர், வேலை தான் பார்த்துட்டு இருக்கோங்க ஆஃபீஸர் அப்படின்னு மியாவோ அப்படியே அவங்கள்ட்ட கிண்டல் அடிக்க. நான் நக்கலா முட்டி தட்டிடுவேன். ஏற்கனவே தட்டி தான் கழுண்டு போய் கிடக்கு, இன்னும் எல்லாத்த தட்ட போகிறீங்க அப்படின்ட்டு அப்படியே கண்ணடிக்கிறாவ. நீங்களும் அப்படியே வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்மா போயிடுது. ஹபாடா அப்படின்னு இருக்கு. ஸோ 2 பேரும் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூமுக்கு போக. நீங்களும் எனக்கு எனக்கு கொடுத்துருக்க ரூமில் இருக்கவே பிடிக்கல, ரூமுக்கு வந்துடுவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், 2 பேரும் அப்படியே டூரிஸ்ட்டு இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ரூம் எடுத்தது உனக்கு ஏசி ஒத்துக்கலான்னு என்னோடய ரூமுக்கு வர. அடி ஏன்டி நீ வேற? இங்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, அவங்களாம் மாற்றி விட்டால் தான் உண்டு. ஷோ என் கூட தான் 2 சொர்ணாக்கா இருக்குது, தாங்க முடியல. நைட்டானா கொரட்ட சத்தம் காதை ஜவ்வு கிழியுது. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கூட இருக்கிறது யாரும் அந்த மாதிரி கேஸ் இல்லையே, எல்லாம் மேனா மேனிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன மேனா மேனிக்கு? ஆமாம், ஒருத்தி கள்ளக்காதலுக்காக பிள்ளைங்களே போட்டு தள்ளினவ, இன்னொருத்தி மாமியார் மண்டையில் தூங்கிட்டு இருக்கும்போது சொத்துக்காக கள்ள தூக்கி போட்டவ, இன்னொருத்தி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதோ லவ் பண்ணுறவனோட சண்டைன்னு சொல்லி அவனை போட்டு தள்ளினவ. ஆக மொத்தம் அங்கே இருக்கிறது யாரும் ஒன்றும் நல்லவளுங்க இல்லையே. இவங்கெல்லாம் என்னையும் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை, நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டவங்களே கொண்டுட்டேனா, இந்த மாதிரி பொண்ணுலாம் உயிரோடு இருக்கக்கூடாதான், எனக்கு தூக்கு தான் சரின்னு சொல்லி பேசிட்டாங்க. அது அவளுங்க சொல்லிட்டு இருக்காளுங்களா? உலக உத்தமிங்க 3 பேரும் சொல்லிட்டாளுங்க. ஏண்டி ஆளுங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்கிக்காத, ரொம்ப பேசினாங்கன்னு சொல்லு, இந்த மாதிரி வெளியில் வரும்போது தட்டி வைக்கிறேன் அப்படின்னு மியா சொல்ல. அப்படின்னு பார்க்குறேன். பயப்படாத, அது சைடு பிஸ்னஸ், உன்ட்டெல்லாம் காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிறா. நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அவள் இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த ரூம்குள்ளே போனதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வயிற்றில் கழிச்சிட்டு மறுபடியும் இருக்க. இதுங்க 3 உங்களை பற்றி ஏதாவது காசிப் பேச கடுப்பு தான் ஆகுது. அப்படியே கண்ணை மூடி செவத்தில் சாஞ்சு அமைதியாக உட்காந்துருக்கா. திடீர்னு அந்த லாக்அப் திறக்கிற சவுண்ட் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே அவங்க முன்னாடி ஃபெலிக்ஸ் அப்படியே நிற்கிறான். அவனை பார்த்ததும் நீங்கள் ஷாக் ஆகி அப்படியே முழிக்க. உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். எங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே முறைச்சிட்டு முன்னாடி நடக்க. இப்போ போகணுமா அப்படின்னு பார்க்க. அங்கே இருக்க 3 ஆஃபீஸர் கூப்பிட்டா பின்னாடி போகணும் தெரியாதா, அப்படியே நிற்கிற ஜடம் மாதிரி அப்படின்னு கத்த. போகணுமா அப்படின்ட்டு இப்போ பின்னாடியே வரீங்க. ஃபிலிக்ஸோ அவனுக்கு கொடுத்துருக்க அந்த ரூம்குள்ளே போகிறான். ஸோ நீங்கள் அவன் பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணுறதுனா முழிக்க. உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் உள்ளே வந்ததும் அவனோட ரூம் கதவை சாத்தா. நீங்கள் அப்படியே பயந்து என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்கள எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களோ என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி, சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீ என்ன பண்ணியோ அதை தாண்டி உனக்கு திருப்பி பண்ணுறேன். நான் அப்படின்னு பார்க்குறீங்க. நான் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து என்னை இப்படி தானே கட்டி பிடிச்ச. என்ன இங்கே கிஸ் பண்ணில லிப்பை காட்டுறான். அப்படியே என்னை செடியூஸ் பண்ணில என்னோட ஒன்றா இருந்தல்ல, அப்போல்லாம் உனக்கு இனிச்சதா? அது எப்படி மறுநாளே என் அத்தையை போட்டு தள்ளிட்டு இப்படி வந்து இங்கே ஜெயிலில் உட்காந்துக்கிட்ட. என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியகாரமாக தெரியுதா? உன்னையே சுற்றி வந்தப்ப என்னை திரும்பி கூட பார்க்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து என் முன்னாடி நின்ன, உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா இப்படி வந்து உட்காந்துட்டு உன்னை நினச்சி நான் உருகிட்டு இருக்கணுமா அப்படின்னு பிடிச்சி உழுக்கிறான். நீங்கள் பதிலே சொல்லலை. ஏன்னா நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு வந்து 3 மாதம் ஆச்சு. இப்போ தான் வந்து நிற்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் உங்களை இங்கே வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே வீட்டில் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு வந்துருப்பான். அவனும் போலீஸ் தான். ஸோ அவன் வேறு யாரும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே அதே உங்கள் மாமா பையன் தான் அவன். ஸோ அவனுக்கு உங்கள் மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சி போயிருக்கணும். அமைதியான குணம், வீட்டில் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த சைத்தான் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துருப்பான். ஆனாலும் வீட்டில் எதிர்த்து பேச முடியாமல் தான் இருந்திருப்பான். அவனோட அந்த எதிர்த்து பேச முடியாத குணமே உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். பிகாஸ்
இவன் எங்கே நாளைக்கு நமக்கு ஒன்றுனா வந்து நிற்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி சில பல காரணங்கள்னால அவங்களால ஃபிலிக்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஃபிலிக்ஸ் மேலே இருக்க லவ்வை நீங்கள் வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்பயும் அப்படி தான். அவனை அப்படியே பார்க்க, என்னடி இங்கே வந்து நீ இருந்துட்டா என்னால் வர முடியாதுன்னு நினச்சியா? உனக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அத்தையை போட்டு தள்ளிட்டு நீ வந்து இங்கே ஜம்முன்னு உட்காந்துட்டா உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? அப்படின்னு உங்கள் கழுத்தை பிடிக்க அப்படிங்கிறீங்க. அப்படியே அவங்களை இழுக்கிறான். நீங்கள் வேணாம், இது இது என்ன இடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயிலில் கூட மனசு நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ள ட்ரை பண்ண. அவனும் ஹே, இது என்னோட கோட்டை, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடி அப்படின்னு எழுத்து அவங்க லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களால் அவனை அடித்து தள்ளவும் முடியல. அதே சமயம் இப்போ நீங்கள் இருக்க வெறுமையான மனநிலைக்கு அவன் கொடுக்குற கிஸ் கூட அவங்களுக்கு அக்செப்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் ஒருத்தரை மறந்து ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவங்கள அப்படியே விட்டு விலகி, என்ன அப்படி பார்க்குற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, எந்த காலத்துலேயும் எனக்கு உங்கள் மேலே லவ் வராது. அதெல்லாம் முன்னாடி அந்த லாஸ்ட் டே என்கிட்ட நீ சொன்னதை நான் இன்னும் மறக்கலை, ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது அப்படி சொல்லிவிட்டு இப்போ என்னடி மாற்றி பேசுகிற? அது அது எனக்கும் ஜெயிலுக்கு வர போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட இளமையை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ரொம்ப நாளாக வேற ஒருத்தன் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ போனால் போகுது, அவனோட இருக்கலாமேன்னு சொல்லி முடிக்கலை. பொலின்னு ஒரு அறை விடுது கண்ணத்தில். அப்படியே கண்ணத்தை படிச்சுட்டு அப்படியே அவனை பார்க்க தோழச்சிடுவேன். என்ன என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஓட்டமுக்கள் இரவன் மாதிரியா அப்படிங்கிறான். 3 மாதம் கழித்து வரும்போதே தெரியுது சார் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு. எல்லாரும் கல்யாணம் ஆயிருக்குமே, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இப்படி அழகிறீங்க? தான் உங்கள் பொண்டாட்டி இருப்பாள்ல, போக வேண்டியதானே அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே கையை கொண்டு வந்துட்டு கழுத்துக்கிட்ட, எஸ் ஆமாம், என் பொண்டாட்டி இருக்கா, சூப்பராக இருப்பா அப்படின்னு உங்களை வெறுப்பேற்றுறான். நீங்கள் அப்படியே ஒன்று முறைச்சி பார்க்குறீங்க. கல்ல டியர்ஸ் தானாக வருது. ஒன்றை மாதிரி இல்லடி, ரொம்ப அழகு, சாந்தமான முகம், அவ்வளோ வருது அப்படின்னு அவட்ட அடித்து விட உங்களுக்கு ஆத்திரமாக வருது. இதெல்லாம் கேட்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? நான் போகிறேன் அப்படின்ட்டு திரும்ப, இதெல்லாம் உங்கள் அப்பா வீடா? நீ பாட்டுக்க நீ வர்றதுக்கும் போகிறதுக்கும் இது ஜெயில். இங்கே எப்படி இருக்கணும்னு நான் தான் நீ முடிவு பண்ணுவேன், நீ இல்லை. இப்போ என்ன பண்ணுற? இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நான் வரல. வாடி அப்படின்னு இழுத்து உங்களை மடியில் உட்கார வச்சு, ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமா அப்படிங்க தூக்கி வாரி போடுது. அப்படியே தெருன்னு முழிக்கிறீங்க. என்னடி நான் வேணாம், ஆனால் என் குழந்தை மட்டும் வேணுமா? குழந்தை யாருக்கு வேணும்? அது எப்படியோ ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே இருக்க எப்படி போய் கலைக்க முடியும்? அவனுக்கு கோவம் அப்படி வருது, ஆத்திரமா அப்படியே அவங்க முடிவு பிடிச்சி, என்ன சொன்ன அப்படிங்கிறான். ஆமாம், இங்கே இருக்கிறனால என்னால் எதுவும் பண்ண முடியல. அது பிறந்ததும் வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி அப்படின்னு சொல்லி வாய முடியல. அப்படியே அவங்களோட கண்ணத்தை பிடிச்சி அழுத்தி அப்படியே என்ன இன்னொரு தடவை அவன் வாயிலேருந்து ஏதாவது வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான், அந்த வாய் பேசுகிறதுக்கு இருக்காது, பல்லெல்லாம் உடச்சி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்படின்ட்டு நீங்கள் மறைச்சிட்டு திரும்பி வந்து, நானாக வச்சுட்டு பேசுகிறேன், நீங்கள் வந்து பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறான். இங்கே பாருடி, இந்த குழந்தைய கலைக்கிறேன், ஏதாவது பண்ணணும்னு மண்டக்குள்ளே ஓடிச்சு, அவ்வளோதான், எப்போயோ கொடுக்க போகிற தண்டனையே இப்போயே கொடுத்துருவேன். என் கண் பார்வையில் தான் நீ இருக்க போகிற. இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சொல்கிறனோ அப்படி தான் நடந்துக்கணும். குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு மவ்வளை உன்னை துளைச்சிருவேன் அப்படிங்கிறான். இவனுக்கு இவன் குழந்தை முக்கியம். பரவாயில்ல, என்ன வேணான்னு சொன்னவங்க முன்னாடி இவன் எவ்வளோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் குழந்தை மேலாச்சு பாசம் இருக்கே அப்படின்ட்டு அவனை பார்க்க, அவனும் அவங்கள சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பாடு விட்றான். மூஞ்சை திருப்புறீங்க. இப்போ மூஞ்சை திருப்புனா அப்புறம் வாயோட வாய் வச்சு விட்டுவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு ஷாக்காக பார்க்க, என்ன சாப்பிடுவியா மாட்டியா அப்படின்ட்டு சாப்பாட்டை மறுபடியும் விட்ட. நீங்கள் வேறு கோவமாக இருக்கீங்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. சரி ஜூஸ் குடிக்கிறியா? தேவையில்ல. பால்? எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. அப்படின்ட்டு டக்குன்னு சாப்பாடெலாம் ஓரமாக்க, என்னடா பண்ணுறான்னு பார்க்குறீங்க. தூக்கி உங்களை மடியில் வச்சு குழந்த மாதிரி அவனோட ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ண நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி செஸ்ட் எடுத்து, இந்த பால் வேணா குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு சிரிக்கிறதா அழுகுறதான் தெரியல, செம்ம கடுப்பாகுது. இவ்வளோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வைக்க, ராட்சசி, ஏண்டி குழந்த மாதிரி நீ தான் சாப்பிட மாட்டேன்டா, சரி போனால் போகுதுன்னு பால் கொடுக்கலான்னு பார்த்தா கடிச்சா வைக்கிற அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை முறைக்க, அறிவு கட்டுவனே இவனே எப்படி போலீஸ் ஆனால் லூசு பையில உனக்கு எப்போ பால் வரும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீங்கள் அந்த ரூமை திறந்துட்டு வெளியே போக, அவனும் சிரிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு வந்து உங்களை மறுபடியும் அவங்களோட அந்த ரூம்குள்ளேயே விட்டு
லாக் பண்ணிட்டு வெளியே வரான். அங்கே இருந்ததுங்களா அவங்கள அப்படியே பார்க்குது. என்ன சமத்தியான அடியா? ஐயோ! ஜெயிலர் சாரே வந்து உன்னை இழுத்துட்டு போனார்னா, அப்போ அவர்கிட்ட நிறையா துட்டு கொடுத்து உன்னை அடிக்க சொல்லியிருப்பாங்க போல. சரியான இதாக இருப்ப போல நீ. நல்லா வசமாக சிக்கியிருக்க. அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேச உங்களுக்கோ என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு தான் இருக்கு. அவன் கூட்டிகிட்டு போனதுக்கும் கொண்டு விட்டதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாளுங்களே அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நான் போனவன் திரும்பி வந்து ஒரு பெட்ஷீட் தலகாணியோடு நிற்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க இந்தா இதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது வரைக்கும் இங்கே இருந்தால் யாருக்குமே கொடுத்த மாதிரி இல்லை. 3 மாதமாக நானும் கீழே தான் படுக்கிறேன். இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. புடி அப்படின்னு அவனே கொடுத்துட்டு அப்படியே மற்றவங்களையும் அப்படியே பார்க்குறான். அவன் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது புரியுதா? தேவையில்லாமல் பேசுறது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு முறைச்சிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் கூட இருக்கிறவங்களுக்குலாம் புரியுது. கொஞ்சம் முன்னாடி தான் அவதுங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு ஒரு வாட்டி செய்கை செஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அடி விழுந்திருக்குன்னு அதுங்க நினச்சிட்டு இருக்கா. கடைசியில் உங்களுக்கு அடி விழுக்கல, அங்கே பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 3 பேரும் அடக்கி வாசிக்கிறாங்க. அவன் கொடுத்த பெட்ஷீட்டை விரித்து தலைவாணியை போட்டு படுத்துட்டு அப்படியே விட்டதை பார்த்து யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஃபிலிக்ஸை எப்போ பார்த்தோம் அந்த ஞாபகங்கள் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போகிறீங்க. இப்போ சின்ன வயசு உங்களை கூட்டிகிட்டு வந்த புதுசில் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் உங்கள் தலையில் தான் கட்டுறாங்க. ஸோ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஸ்கூலுக்கு கூட போக விடாமல் வச்சு உங்களை வேலை வாங்குறாங்க. அப்படியே வந்துட்டு வேலையும் பார்த்துட்டு கெஞ்சி கூத்தாடி ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாளில் அப்புறம்லேருந்து ஸ்கூல் லீவ் வருது. ஸோ அப்போ நான் முழு டைம் வேலைக்காரியாக மாற்றி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு டைம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளீன் பண்ண சொல்லி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப ஆழமான ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு வந்து எக்கி பெரிய ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ண முடியல. ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் இடறி அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுகிறீங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபிலிக்ஸ் அவங்க அப்பா அம்மாடி எல்லாம் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவன் கார்டன் பக்கம் விளையாட வந்தவன் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஏதோ விழுந்த சத்தம் கிட்ட தான் ஓடி வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்விம் தரல. ஸோ ஃபிலிக்ஸை குடுக்குன்னு ஓடி வந்து அடுத்த நிமிஷம் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சவன் அப்போ அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டு அந்த வயசுலேயே அவன் தான் வந்து உங்களை அமுக்கி நீங்கள் ஒரு 6th படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு +1 படிச்சுட்டு இருந்திருப்பான் அந்த டைமிங்கில் தான். ஸோ அவன் தான் அவங்கள வெளியில் போட்டு அப்படியே வந்துட்டு உங்களை வயிற்றில் அமுக்கி தண்ணிலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து சிபிஆர்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மெதுவாக முழிச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தண்ணிக்குள்ளே போனப்போ உங்களை அப்படியே ஒரு கை வந்து தூக்குனது யாருன்னா தெரியாது. ஸோ இப்போ தண்ணியை வெளியே எடுத்து கண்ணை அப்படியே மெதுவாக நீங்கள் திறக்கும் போது தான் பார்த்தா அங்கே ஃபிலிக்ஸ். அவனை அப்படியே பார்க்குறீங்க. யாருனே தெரியாமல் முதல் முறை அவனை அதாவது இது வரைக்கும் யாருமே அரவணைக்காதவங்கள முதல் முறையாக கண்ணை முழிச்சதும் அப்படியே ஹக் பண்ணி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல நீ நல்லா இருக்கல அப்படின்னு அவன் கேட்க அந்த ஹார்ட் பீட் உங்கள் காதில் கேட்குது. அவனும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்ததுமே என்னமோ தெரியல அந்த குட்டி ஃபேஸ் அழகான ஃபேஸில் அவன் விழுந்துட்டான். ஸோ அப்படியே அவங்களே பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க நீங்களும் அப்படிங்கிறீங்க. யார் நீ அப்படின்னு கேட்குறான். அது நான் இங்கே வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறியா? ஆளை பார்த்தா இத்தனோன்னு இருக்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி நீ எதுவும் செய்ய வேணாவா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அத்தை இது யார் அப்படின்னு கேட்டிருப்பான். உங்கள் அம்மாவை திருத்தன்னு முடிச்சுட்டு அது தெரிஞ்சவங்க பொண்ணுப்பா இங்கே தான் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்பயே சுருக்குன்னு இருந்திருக்கும். அப்போ அவங்க மாமாவோ அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணன் இருக்கார்ல அவரோ அதாவது ஃபிலிக்ஸோட அப்பா அவள் கை எதுக்கு பிடிச்சிருக்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா வேலைக்காரி அவள் வேலை பார்த்துட்ருப்பா நீ என்னடா அவ பின்னாடி சுற்றுறேன்னு அப்பயே அவனை திட்டிட்டு கூட்டிகிட்டு போக அவனும் உங்களை பாவமாக தெரியும் பார்த்துருப்பான். நீங்களும் அப்படி தான் பாவமாக பார்த்து நிற்க என்ன பேசுகிறீங்க சின்ன பொண்ணு அவ்வளோ போய் வேலை வாங்குது அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வயசுலேயும் அப்பா அம்மா எல்லாத்தையும் எதிர்த்து பேச மற்றவங்களாம் அவனை நீ வாய முடு சின்ன பையன் உனக்கு தெரியாது அது ஒன்றும் நம்ம வேலை வாங்கி கஷ்டமெல்லாம் படுத்தலை இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு தெரியாத ஒரு பேரை சொல்லி அவங்க பொண்ணு தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால இங்கே சும்மா கூட்டி போயிருக்கிற வேலை தான் பார்க்குறேன் வேறு ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை இந்த மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன நின்றுட்டுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி விரட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு நாயை விட கேவலமாக தான் அங்கே நடத்திட்டு இருந்திருப்பாங்க. உங்களை நீங்கள் ஒன்றும் கால் இடறிலாம் ஸ்விம்மிங் பூலில் விழுந்திருக்க மாட்டீங்க. தள்ளி விட்டது கூட உங்கள் தங்கச்சின்னு ஒரு குட்டிச்சாத்தா இருக்குல்ல அதுதான் அதுக்கு நீங்கள் இருக்கதே பிடிக்கல. ஸோ அதுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் அக்கா அதாவது அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல உங்களை விட சின்ன பொண்ணுங்கும் போது நீங்களே 6th என்ன உங்களுக்கே ஒரு 11 வயசு தான் இருந்திருக்கும். உங்களை விட 8-7 வயசுலாம். ஆனால் அந்த சாத்தான் பார்த்த வேலையை பார்த்தீங்கல்ல அப்பயே போட்டதெல்லாம் நினச்சிருக்கும். பட் தப்பிச்சிட்டிங்க. இதுக்கப்புறமும் இப்படி தான் ஃபிலிக்ஸ் வரும்போதெல்லாம் அவனால் உங்களை வந்துட்டு வேலை செய்கிறதுலேருந்து காப்பாற்ற முடியாட்டியும் ஆனால் பார்க்க போதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கனால உங்களுக்கு நிறைய டைம் அவன் ஹெல்ப் பண்ணியிருப்பான் யாருக்கும் தெரியாமல். ஸோ உங்கள் பின்னாடி அவன் சுத்தவும் ஆரம்பிச்சிருப்பான். அவனோட அந்த டீனேஜ் பருவத்தில் பார்த்த உங்களை அப்படியே நீங்கள் அவன் அடுத்த டைம் வரும்போது ஏஜ் அட்டன் பண்ணி தான் பார்ப்பான். ஸோ நீங்களோ பாவாடை தாவணியில் அழகாக அப்படியே கோவிலுக்கு போகிறதுக்கு வெளியே வர அப்போ ஃபிலிக்ஸ் குடும்பத்தோடு வந்தவன் அப்படியே இறங்கி உள்ளே வர அவங்க அப்பா அம்மா உள்ளே போக அவன் வந்து பின்னாடியே ஃபோன் பேசிட்டு திரும்ப நீங்கள் வந்தவங்க
அவன் மேலே மோதி கீழே விழுக போக அவன் அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பார்க்குறான். அவங்க கண்ணு படபடன்னு அடிச்சுக்க அவனை நீங்கள் பார்க்க அவனும் உங்களை பார்த்து அப்படியே பார்க்கறதுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப வேலைக்காரி அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப கிழிஞ்சது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அந்த நார்மலான ட்ரெஸ்ஸில் கூட. நீ அப்படின்னு பார்க்குறான். ஆ நான் நான் ஹீரா இங்கே வேலை பார்க்குறேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ம் ஃபிலிக்ஸ் அப்படிங்கிறீங்க. பரவாயில்லையே தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறான். தெரியும் அப்படின்னு குடிஞ்சிக்கிறீங்க. ம் பெரிய பொண்ணு ஆகிட்ட போல அப்படிங்கிறான். ம் எங்கே போகிற? கோவிலுக்கு. நான் வரட்டுமா? ஆ ஐயாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. அந்த கொய்யாக்கெல்லாம் தெரியாது, நீ வா அப்படின்னு அவங்கள கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். எல்லாம் குடும்பமே பார்த்துருக்கோம். சரின்னு அப்போ ஒன்றும் சொல்லலை. ஃபிலிக்ஸ் முன்னாடி எதையும் காட்டிக்கல. பிகாஸ் அவன்கிட்ட வேணான்னு சொன்னதான் ஓவராக ஒட்டுவான் அப்படிங்கிறதுக்காக அவன் அங்கேருந்து போகிற வரையும் வெயிட் பண்ணவங்க. அவன் கிளம்புனதுக்கப்புறம் இங்கே அவங்க அப்பா அம்மாலேருந்து உங்கள் அம்மா அப்பா வரைக்கும் பிடிச்சவங்கள காட்டுன்னு காட்டியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு ஸ்டெப் ரொம்ப மேலே போய் ஃபிலிக்ஸ் அம்மா நாங்கள் உள்ளங்காலே சூடு வச்சுட்டு, உனக்கு என் பையன் கேட்குதா? இங்கே பாரு, உங்கள் அப்பா செத்தான்ல, போய் சாக வேண்டியதானே, இங்கே வந்து எங்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு எடுத்துட்டு, என் வீட்டை மருமகனா அது அப்படின்னு சொல்லி உங்கள் சிஸ்டர் படிச்சிடுது. லில்லி தான், நீ கிடையாது, புரிஞ்சதா? சாம் இவ்வளோ அடக்கி வை. இன்னொரு டைம் நான் வரும்போது என் பையன்கிட்ட அவள் பேசுறதை பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போக, இப்போ அவங்க போனதும் உங்கள் அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஸ்டெப் டாட் ஆல்சோ, இவளுக்கு என்ன இந்த வயசுலேயே அம்பளா கேட்குதா அப்படி இப்படின்னு வார்த்தையை விடுறாரு. நீங்கள் அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. கண்லேருந்து டியர்ஸ், ஏற்கனவே சூடு வச்ச காயம், வலியோடு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூட உங்களை புரிஞ்சுக்கல. சி முன்ன போய் பெத்தம் பாரு தானே, நீ தான் எப்படி இருப்ப அப்படி இப்படின்னு அவங்க அப்பா புத்தி தானே வரும். ஒயின்னு கத்தி உங்களை போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கும் வலி தாங்க முடியல. இல்லை நான் எதுவும் சொல்கிறதுக்குள்ள அவங்களோ அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி, இங்கே பாரு போனால் போது பெற்று தொலைஞ்சிட்டேனேன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன், நானே விஷம் வச்சு கொன்றுவேன். என்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிற வளச்சிக்காத. அப்புறம் அவன்கிட்டையும் தான், இன்னொரு வாட்டி நீ அவன்கிட்ட பேசி இழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன், அவ்வளோதான். என் அண்ணி பேசுனதை கேட்டில, எல்லாம் உன்னால தான். என்னை எதிர்த்து கூட பேசாத குடும்பம் இன்னைக்கு என்னை இப்படி பேசுதுன்னா அதுக்கு காரணம் நீ தான், எல்லாம் உன்னால் அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்க நாலு திட்டு உங்களால் முடியல, உடஞ்சி போயிடுறீங்க. இதுக்கப்புறம் அவரை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. பிகாஸ் மொத்த குடும்பமும் உங்களை இப்படி திட்டும்போது அவனோட நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அதுலேயும் அவனும் அவ்வளோவா வந்து அம்மா பேச்சை கேட்குற பையன் அப்படிங்கிறனால அம்மா அப்பா விட்டுட்டு அவன் மட்டும் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு நினப்பில். அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் திரும்ப வரும்போது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நான் பேசிட்டே இருக்கேன், என்னடி கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து ரோட்டில் அப்படியே உங்கள் கையை பிடிக்க, கையை விடுங்க அப்படின்னு கையை உருவுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த டைம். ஸோ அவனும் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஓடி வந்திருக்க, நீ நடினா இப்படி முறுக்கிட்டு போகிற. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இதுக்கு என்ன பார்க்கணும்? இது சாரா. ஃபெலிக்ஸ் மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் வேலை பார்க்குற வீட்டில் உள்ள பையன் நீங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. தேவையில்லாமல் இதுக்கு ஏன் பின்னாடி சுற்றி உங்கள் அப்படின்னு சொல்லி வாய முடியல அப்படியே கழுத்தை அப்படியே பிடிச்சிடலாம். சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி 2 கையால் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி கிட்ட இழுத்த லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். பட் லவ் சொல்கிற மாதிரி நிலமையிலே இருக்கீங்க. ஸோ டக்குன்னு அவளை தள்ளி கண்ணத்தில் ஊங்கி அறவிட அப்படியே உங்களை ஃபிலிக்ஸ் முறைச்சி பார்க்குறான். என்ன உங்களுக்கு என்னை பற்றி எப்படி தெரியுது? உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுன்னா எப்படி வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்களா? இல்லடி அது இந்த டீ போட்டு பேசுகிறது முதல்ல நிறுத்துங்க. நான் வேலை தான் பார்க்குறேன், அதுக்குன்னு இவ்வளோ மரியாதை குறைவாக பேசணும் அவசியம் இல்லையே. என் பேர் சொல்லி கூட கூப்பிடலாமே. நான் அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு டைம் நடந்துக்கிட்டீங்க அவ்வளோதான், மரியாதை கிட்டுரும். என்னை விட்டு தள்ளியே இருங்க, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக அங்கேருந்து போக அவனை பார்க்குறான். அவன் கண்ணில் நான் பார்த்துருக்கேனே எனக்கான லவ்வை, இன்றைக்கி எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்கள போகிறவங்களே தான் பார்த்து நிற்கிறான். ஆசாசியாக வேலை கிடச்சிச்சின்னு உங்களை பார்க்க வந்திருப்பான். ஸோ இப்படி பண்ணவும் ஒரு மாதிரி ஆயிரான். இருந்தாலும் அவன் பேக் அடிக்கவே இல்லை. பார்க்க போகலாம் அப்படி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குமா கூட பின்னாடிலேருந்து வந்து அப்படியே ஹக் பண்ணி உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் பயந்து பதறி அடித்து திரும்ப அவன் தான் என்ன அப்படின்னு பார்க்க, அறிவில்லை எத்தனை வாடி சொல்கிறது இப்படி நடந்துக்காதீங்கன்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஊரில் போகிற எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்கும், எல்லார்ட்டும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வாய முடியல கழுத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே செவத்தோடு சாச்சிடும். என்னடி சொன்னேன், ஊரில் இருக்கிற எல்லாரும் நீ கிடையாது, எனக்கு உன் மேலே இருக்கிறது லவ். தேவையில்லாமல் அந்த லஸ்ட்டு மாதிரி இங்கே எல்லாரும் முன்னாடி காமிச்சிக்காத. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு புரியுது இவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா? இவங்க என்ன ஏற்றுக்கிறது? நானே சொல்கிறேன் எனக்கு யாரும் வேணான்னு, ஏதோ இந்த மாதிரி குடும்பம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு அவனை தள்ளிவிட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்க
ஃபிலிக்ஸ்க்கு புரியுது அந்த ஃபேமிலியை தான் நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு. அதே சமயம் அவனையும் வெறுக்கிறீங்கும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் பின்னாடி நாயாக சுற்றுறான். எவ்வளோ தான் வந்து அவன் கெஞ்சினாலும் நீங்கள் லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு நடந்த சம்பவம் அப்படி. நீங்கள் மட்டும் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வேறு மாதிரி பின்விலை வருமேங்கிற பயம்தான். அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் இப்படியே தான் அவன் டார்ச்சர் பண்ணுறதும் நீங்கள் விலகி போகிறதுமா இருக்குது. உண்டே இப்படி தான் மழை வர மாதிரி இருக்குன்னு மேலே போய் துணி எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மேலே போனது பார்த்துட்டு ஃபிலிக்ஸும் மேலே வந்திருப்பான். ஸோ அப்படியே அவனும் துணியெலாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை அந்த மலையில் பார்க்க உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்களும் அவனை தள்ளிவிட்டு அறிவில்லை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படியே திட்டிட்டு கீழே வர. ஸோ இந்த காட்சியை உங்கள் சைத்தான் பார்த்துருது. ஸோ அப்படியே போய் அவங்க அம்மா கிட்ட பற்ற வைக்க உங்கள் அம்மாவோ என்ன நடந்துச்சு ஏது எதுவுமே கேட்கல. உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அத்தையும் சரி 2 பேருமே உங்களை தான் போட்டு பொழக்கிறாங்க. ஸோ உங்களை தப்பு தப்பாக பேசி அடிக்க அவங்களால முடியல. இவ்வளோ ஆத்திரம் வருது. அதுலேயும் அவங்க சில பல வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமாக விட நீ தான் என்னை பெத்தியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன அப்படின்ட்டு அவங்க பார்க்க இல்லை நிஜமாவே நீ தான் என்னை பெத்தியா? இல்லை எனக்கு புரியலை. நீ ஆசைக்கு எவனையோ லவ் பண்ணி அந்த ஆள் மூலியமா குழந்தை வந்து அதை கலைக்க முடியாது உன் உயிருக்கு ஆபத்துன்னு பெற்று எல்லார் முன்னாடி கடைசியில் அவமானப்படுறதுன்னா நீ பெத்த பொண்ணு தானே நானும். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ அவமானம்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இல்லை அவரை நான் அப்படி காதலிச்சாதான் என்ன தப்பு? நான் பண்ணாத தப்புக்கு ஏன் என்ன அடிக்கிறீங்க? என்னை சுற்றி சுற்றி வர்றது இவங்க பையன். ஆனால் அடி வாங்குறது நானா? அடி வாங்கினா கூட பரவாயில்ல. ஆனால் வார்த்தைகள் எவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. நான் உனக்கு பிறந்த பொண்ணு தானே, நீ பெத்த பொண்ணு தானே, இப்படி பேசுகிறீங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஆமாம் நான் உன்ன மாதிரி தானே இருப்பேன். நீயே ஒரு ஆம்பளை கிட்ட போனவ தானே, அப்போது நான் மட்டும் எப்படி இருப்பேன் உத்தமையா? அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் வார்த்தையை விட்டுறீங்க. கடுப்பாயிடுறீங்க. எவ்வளோ தான் அடி தாங்குவீங்க? ஸோ அவ்வளோதான் போட்டு இப்போ திரும்பவும் பழக்க. அதுவும் அவங்க அத்தனை கண்ணை கணமாக என்னடி உனக்கு இவ்வளோ வாயி, உனக்கு என் பையன் கேட்குதா? உன்னெல்லாம் என் பையனை கட்டி வைப்பேன்னு நினைக்கிறியா? தொலைச்சிருவேன். நான் சாவடிப்பேனே தவிர என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். நான் அடிச்சுட்டு அவங்க போய் இப்போ அவங்க அம்மாவும் என்ன வாய் உனக்கு, என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? உன்னை நான் பெற்றிருக்க கூடாதுடி, என் உயிரே போனாலும் உன்னை களைச்சிருக்கணும் அப்படின்ட்டு போட்டு சாத்து தராங்க. பார்க்கலாண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பேசியிருப்பேன். இதுக்கப்புறமா உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் என் புருஷனுக்கு மேலே ஒரு கண்ணுன்னு. போனால் போகுது நான் பெத்த பொண்ணாச்சுன்னு உன்னை இத்தனை நாள் பாதுகாத்தேன். இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி. அந்த ஆள் வந்து உன்னை எப்படி சீரழிக்கிறான்னு மட்டும் பார் அப்படின்லாம் பார்த்த தாயாக உடனே யோசிக்காமல் அவங்க கண்டபடி வார்த்தையை விட்டுட்டு போக இல்லைதான் அட்டி வாங்கி உடம்பெல்லாம் வீங்கி அப்படி படுத்திருக்க. உங்களுக்கும் மனசுக்குள்ளெல்லாம் அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அந்த ஆள் வந்து ஏதாவது பண்ணிடுவானா அப்படிங்கிறது. அதையும் தாண்டி கற்பை காப்பாற்றிக்கணும் இந்த யோசனையிலே இருக்கீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆக ஸோ நீங்களோ அவங்க மூஞ்சில் கூட முழிக்காமல் அங்கேயே வந்துட்டு ரூம்லேயே ஒதுங்கி இருக்கீங்க. ஸோ இப்போ டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிற சவுண்ட் கேட்குது. அப்போது எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஸோ அவங்களாம் வந்துட்டு வேலை பார்க்குறவங்களாம் அந்த பொண்ணு இன்னும் வெளியில் வரல அப்படின்னு. ஓ மட்டும் மகாராணியா வந்து சர்வ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உங்களை வந்து கூப்பிட்றாங்க. கணெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து அங்கே எல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் அழுது மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கிறத பார்த்து ஃபிலிக்ஸ் என்ன நினச்சிக்கிறான்னா இவருக்கு நம்மளை உண்மையிலே பிடிக்கல போல், நம்ம தான் அவளை தொந்தரவு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஃபிலிக்ஸ் அப்பா அம்மா வந்ததும் அவங்க அம்மாவோ அப்போது என்னன்னா சொல்கிற என் பொண்ணுக்கு உன் பையனா கல்யாணம் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, எங்களுக்கெல்லாம் சம்மதம் தான், எப்போ நீ சொல்லுவேன்னு தான் இருந்தோம். என்னடா ஃபிலிக்ஸ் அப்படின்னு ஃபிலிக்ஸ் கிட்ட கேட்கா. ஃபிலிக்ஸ்கோ சரி இவளுக்கு தான் நம்மளை பிடிக்கலையே அப்படின்ட்டு நம்ம மேலே உயிரே வச்சிருக்கா லில்லி, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளும் அத்தை பொண்ணு தானே அப்படின்ட்டு சரிப்பா அப்படிங்க தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபிலிக்ஸை ஒரு கனால் பார்க்குறீங்க. அழகாக முட்டிக்கிட்டு வருது. ஆனாலும் அங்கே நீங்கள் வேலை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நகர உங்கள் அம்மாவை பார்த்தல அவனும் உன்னை யூஸ் பண்ணிக்க தாண்டி நினச்சிருக்கான். பெரிய என்னமோ இது லவ் மாதிரி அப்படி இப்படின்னு அவங்களும் உங்ககிட்ட மெதுவாக சொல்ல நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடாக வச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்துறீங்க. அழுகையாக வருது. அப்படியே ரூமில் உட்காந்து குளிங்க அழுகுறீங்க. அதே சமயம் ஏதாவது இவங்களெல்லாம் பழி வாங்கணும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் உன் அம்மாவே இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்க. கோவம் வருது, ஆத்திரம் கண்ணை மறைக்குது. ஸோ அடுத்த நிமிஷம் நீங்கள் போய் நின்னது நம்ம எலிபாஷன் வாங்க தான் கொண்டுறீங்க. உங்கள் அம்மாவை போய் பார்க்குறீங்க. என்னம்மா அப்படின்னு அம்மாவா பின்னா நீ எனக்கு அம்மா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டி உன்னெல்லாம் அம்மானு சொல்லவே எனக்கு அருகருப்பாக தான் இருக்குது. நான் அப்போல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷியா நான் வாடி போடிங்கிற பின்ன அவனை என்னடி சொல்ல சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே என்ன நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு பார்க்குறியா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போகிற. என்ன என்ன ரொம்ப பதறாத. உனக்கு கொஞ்சம் முன்னாடி சுகருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணல, அது ஒன்றும்
நார்மலாக நீ போட்டுக்கிற சுகர் இன்ஜெக்ஷன் இல்லை, அதில் எலி பாய்சன், அதை தான் உனக்கு போட்டு விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் துடிச்சு நீ சாக போகிற. அதை கண்கூர பார்த்துட்டு பிரச்சனையே இல்லை, நான் ஜெயிலுக்கு கூட போய்க்கிறேன். ஆனால் நீ சாகணும். எனக்கு நீ செத்தா போதும். உன்னை மாதிரி ஒருத்திலாம் உயிரோட இருக்கவே கூடாது. நீலாம் மனுஷியா? ஓ சுகத்துக்கு என்னை பெற்றுட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறல்ல, அதுக்கு தாண்டி நீ செத்துரு, நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவோ, என்னடி சொல்கிற, ப்ளீஸ் டி என்னை காப்பாற்று ப்ளீஸ், யாராவது வாங்க, கதை வேறு லாக் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து கதறிட்டு இருக்காங்க. நீங்கள் சிரிச்சுட்டு, என்ன உன்னை காப்பாற்றணுமா, என்னை இவ்வளோ அடிச்சிருப்ப, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், நீ அடித்ததெல்லாம் கூட அம்மானு பொறுத்துக்கிட்டு போயிருப்பேன், எத்தனை வார்த்தையால் என்னை காயப்படுத்தியிருப்பேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு பிறந்த பொண்ணா நான்? ஆனால் உன்னை விட நான் நல்லவ தான், நான் யாருக்கிட்டையும் அப்படி தப்பாக நடந்துக்கல, எனக்கு ஃபெலிக்ஸை பிடிக்கும், இருந்தும் நான் எதுவும் சொல்லாமல் இவ்வளோ நாள் அமைதியாக தானே இருந்தேன், என்னை எல்லோரும் முன்னாடியும் கேவலப்படுத்துறல நீ. அது மட்டும் இல்லை, எனக்கு அவரை பிடிக்கும்னு தெரிஞ்சும் உன் பொண்ணுக்கு அவரை கட்டி வைக்க பார்க்குறேன். இப்போ நான் யார், என்னை ஏன் பெத்த, நான் எவ்வளோ தான் இன்னும் அனுபவிக்கிறது அப்படின்ட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்க. அவங்களோ உங்கள் காலில் அப்படி பிடிச்சிட்டு, இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதேமாரி அன்றைக்கெல்லாம் நான் பேசினது ரொம்ப ஓவர் தான், எனக்கு புரியுது, இங்கே பாரு, என்னை நீ காப்பாற்று, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை அப்படி விட்டுறேன், நீ இந்த மாதிரி பண்ணன்னு கூட யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ இங்கேருந்து போயிரு, எனக்கு நிறையா பணம் தரேன், நீ எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு, எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியாக இருக்குடி, அதில் தான் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன், என்ன அதெல்லாம் அம்மா இல்லையா அப்படின்ட்டு கதறாங்க. ஒரு மனுஷன் சாகிற நிலமையில எப்படிலாம் மாறுவானோ உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு சாவு வரப்போகிறதுன்னா காலை படிச்சு கெஞ்சுற, இன்றைக்கி நான் உனக்கு வேலைக்காரியா தெரியலையா, அவமான சின்னமாக தெரியலையா அப்படின்னு காலை உதறி விட்டு பொழைச்சிப்போ, உனக்கு நான் எந்த ஊசியும் போடல, ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இப்படி எனக்கு பிடிச்சி வைக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்ட. இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்களுக்குமே நீங்கள் பேசினதெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்க, கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கதவை தந்து வெளியே போக இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததுலாம் ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த லில்லியோ, பிகாஸ் லில்லி நீங்கள் உள்ளே வரும்போதே வந்திருப்பா, நீங்கள் ஏதோ பேசுகிற சத்தம் கேட்டால் அங்கேயே வாசலே நின்றுப்பா, நீங்கள் கதவை வேறு லாக் பண்ணவும் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ கதவுல முட்டு கொடுத்து கேட்டவ எல்லாத்தையும் கேட்டா, அம்மாவை எங்கே கொண்டுட்டீங்களோ அப்படிங்கிற பதட்டம்லாம் அது கிடையாது, அம்மா செத்தாலும் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணுங்கிற ஐடியாவில் இருந்திருப்பா. பட் நீங்களும் வெளியே போக, என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அவளோ, அவள் சொன்னதை நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பாய்சன்லாம் வாங்கியிருப்பீங்க, மனசு மாதிரி தான் போனால் போதுன்னு விட்டுட்டு போயிருப்பீங்க. பட் அவள் அப்படி கிடையாதுல்ல. ஸோ உள்ளே வந்தவ அதே இன்ஜெக்ஷனை தூக்குறா, அப்படியே உங்கள் அம்மா கிட்ட வரா, அவள் இன்ஜெக்ஷனை போடுறா. உங்கள் அம்மாவோ என்னடி பண்ண அப்படின்னு பார்க்க, சாரி மம்மி, எனக்கு உன் பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது, என்னைக்கு அவளை இங்கே கொண்டு வந்தியோ அன்னையிலேருந்து ஃபிலிக்ஸ் மாமா அவள் பின்னாடியே சுற்றுறாரு, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன் அப்பா கூட அவன் மேலே ஒரு கண் இருக்குது, நீ தான் அதுக்கெல்லாம் தடையாக இருக்க, நீ செத்துரு மம்மி, அப்புறம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பாவி, உன்னை பெத்தபடினா அவளுக்கு கூட இவ்வளோ செல்லம் கொடுக்கலடி, உனக்கு எப்படிலாம் வளர்த்த, அதுக்கு தான் மம்மி நான் நல்லா இருக்கணும்னா நீ செத்துற மம்மி, நீ செத்தாதான் அவள் ஜெயிலுக்கு போவா, அப்போ தான் டேடியும் அவளை பற்றி நினைக்காம இருப்பார், எல்லாரும் என்ன மட்டுமே பார்ப்பாங்க, நான் சந்தோஷமாக இருக்கலான்னு சைக்கோத்தனமாக சிரிக்கிறா. ஸோ இது எதையுமே தெரியாத நீங்கள் கீழே இறங்கி வரீங்க, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை அவன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு போகிறீங்களே. ஸோ ஃபிலிக்ஸை தான் தேடி போகிறீங்க, அவனா உங்களை பார்க்கவே கூடாதுன்ட்டு அப்படியே வந்துட்டு அவன் ரூம்லேயே அடைஞ்சிருக்கான். ஸோ நீங்கள் நாக் பண்ணிட்டு உள்ளே போக உங்களை பார்க்குறான், என்ன அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணுறீங்க, ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிறான். அவன் கிட்ட வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்க, ஏய் ரெடி உனக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ரொம்ப நல்லா பைத்தியமாக இருந்துச்சு, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க மேலே ஒரு பயம், இந்த குடும்பம் நம்மளை ஏற்றுக்காது அப்படின்னு, அதனால தான் சொல்லலை. ஏய் அதுக்கு எனக்கும் அவளுக்கும் விட்டுஞ்சா கல்யாணம், இப்போ வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்க, நீ வேணான்னு சொன்னனால தாண்டி உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன், அவள் பாவம் இல்லையா, அவள் லைஃப் இதில் பாதிக்கப்படாதா, இப்படி ஒரு பொண்ணோட லைஃப்பில் விளாட்ற அப்படின்ட்டு அவன் பேச டக்குன்னு ஃபிலிக்ஸ் எடுத்து அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவனே ஷாக்கை பார்க்க அப்படியே கிஸ் பண்ணிவிட்ட, இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் வேணும், நான் உங்களை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான், நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கட்டில் சாய்க்கிறீங்க. ஸோ அவனும் கொஞ்சம் தடுமாறுறான், உங்களை பார்த்தாலே அவன் ஃப்ளாட் ஆயிடுவான். அப்புறம் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டா, ஸோ இப்படி 2 பேரும் அங்கே மேக்கிங் நடக்குது. ஸோ அவன் அப்படியே அந்த அசதியில் தூங்கி போக, அவனும் 1000 லவ் யூ சொல்லியிருப்பான் உங்களை கிஸ் பண்ணி, நீங்களும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அவன் தூங்க, அதான் டைமில் நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பீங்க. ஸோ ஆனாலும்
மீதி யாரை விட்டதுங்கிற மாதிரி அவங்க அம்மா இறந்து போன நியூஸ் கேட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆக ஃபிலிக்ஸுக்கு அதுக்கு மேலே ஆடி பாவி அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அவனோட நீங்கள் இருந்தீங்க எப்படி கொண்டிருப்பீங்க ஒரு இது மண்டக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். ஸோ அதே டைம் வந்து உங்கள் அம்மா இறந்தது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஏன்னா பாய்சன் வாங்கினது நீங்கள் நம்பர்லாம் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்கன்னா அம்மாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நீங்கள் வந்து மறைச்சி எதையும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஓப்பனாகவே வாங்கியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணனால ஈஸியாக போச்சு போலீஸ்க்கு. ஸோ இவங்க உங்கள் ஒய்ஃபோட எக்ஸோட பொண்ணா? ம் ஆமாம், அவளுக்கும் அவள் எக்ஸுக்கும் பிறந்த பொண்ணு. ஆனால் என் பொன்னாடி அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டா. பாவி மக ஏன் இப்போ பொண்டாட்டி எப்படி பண்ணான்னு தெரில அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அழுக்கார். இல்லையோ அக்கா ஏன் இப்படி பண்ண, அம்மா உன்னையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க பாவம் இல்லையா அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் கதறி அழுக. நீங்கள் அதுலேயே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. பிகாஸ் அக்காவா இத்தனை வருஷத்தில் அவள் ஃபர்ஸ்ட் டைம் அக்காங்கிறா. ஏய் நாயை போடி அப்படி தான் பேசினவ இன்றைக்கி அக்காங்கிறா. ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்தினவ இன்றைக்கி அக்காங்கிறாளா? ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சி நிற்கிறீங்க. உங்களுக்கே ஃபஸ்ட்டே அம்மாவை யார் கொண்டான்னு தெரில. ஸோ நீங்கள் ஊசியை போடல, போட்டுட்டு அங்கே வந்துட்டீங்க. அதை யார் போட்டிருப்பா அப்படிங்கிற யோசனை இருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்பே புரியுது. சே அதை போடலாட்டி அந்த இன்ஜெக்ஷனை தூக்கியாவது போட்டிருக்கணும், அதை அங்கேயே வச்சுட்டு வந்து தான் நான் பண்ண தப்புன்னு. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஸோ நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க. நீங்களே எல்லாத்தையும் ஒத்துக்கவும் செய்கிறீங்க. பிகாஸ் வேறு வழியில் நீங்கள் தானே செஞ்சுருக்கீங்க. ஆனால் ஊசி மட்டும் நான் போடலை அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்பிடுவாங்களா? வாங்கினது நீங்கள் தான், கொண்டு போனது நீங்கள் தான், போடலைன்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க? ஸோ இப்படி தான் நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ இங்கேயும் கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நினச்சி அப்படியே தலைவனில் கண்ணில் டியோஸோட படுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தூக்கமே வரல. அப்போது ஒரு கை வந்து உங்களை தூக்க அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறீங்க. வேறு யார்? ஃபிலிக்ஸ் தான். தூங்கிட்டீங்கன்னு நினச்சி சத்தம் இல்லாமல் அவன் தூக்கிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்க அவங்கள அவனுக்கு கொடுத்துருக்க அந்த இடத்துல போய் மெதுவாக அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ இதெல்லாம் அவனோட இமேஜினேஷன் தான். ஜெயிலில் எப்படிலாம் இருக்குமான்னு கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ அவனும் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே பேபி உங்கள் அம்மா என்னை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கா பாரு, முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ நடக்காமல் தடுத்துருந்துருக்கலாம், என்ன அவ்வளோ கோவம் அப்படின்னு அவன் பேச உங்களுக்கும் ஆத்திரமாக வருது. நான் கொலையே பண்ணலடா, யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அப்புறம் என்னத்துக்கு இந்த கரிசனம்? அவ்வளோ ஆத்திரம் வருது. வாயே திறக்கல, கண்ணை மூடிட்டு இருக்கி அப்படியே படுத்துருக்கீங்க. அவனும் வயிற்றில் குழந்தைகிட்ட பேசிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் தூங்கலைங்கிறது அவனுக்கும் நல்லா தெரியுது. அப்படி வாதக்காரி அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்க நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஸோ விடியத்துக்கு முன்னாடி அப்படியே எப்படி தூக்கிட்டு போனானோ நைட்டில் அதே மாதிரி கொண்டாந்து அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு அவனும் போய் அவன் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அவன் நீங்கள் இருக்கிறனாலேயே வீட்டுக்கு கூட போகாமல் அங்கேயே குளிச்சு அவனும் அங்கேயே தான் ரெடி ஆகிட்டு உங்களை டெய்லியும் பார்த்துக்கிறதே ஒரு வேலையாக வச்சு அதுலேயும் ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வரைக்கும் மிரட்டி உருட்டி என்னமோ ஸ்பெஷலாக வந்துட்டு உங்களை கவனிக்கிறத அப்படி கவனிக்கிறான். உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. இவன் எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்? அவனுக்கு தான் பொண்டாட்டி இருக்கால, அவளை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் சார் உங்களுக்கு அறிவே இல்லையா? எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராதா? அவன் அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறான். பின்ன எனக்கு எதுக்கு இந்த சேவகம்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டேனா? ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி. என்ன உங்களுக்கு தான் பொண்டாட்டி? ஏய் வாயமோடு, அன்னைக்கு அப்படிலாம் இருந்தியா? அப்போ என்ன கணக்கு அது? அது அன்னைக்கு என்னடி சொன்னேன்? எனக்கு ஒன்று பிடிக்கும், அது மட்டும்தான், நான் வேறு எதையும் நினைக்கலன்னு. ஓ, என்னை விட்டப்போ ஓடி போயிடலான்னு நினச்சிருக்க. அதனால தான் அதுக்குள்ளே அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகுன்னு நினச்சிருக்க. கடைசியில் போலீஸில் மாட்டிக்கிட்ட, அதனால் இப்போ முழிக்கிறியா? யார் அதெல்லாம் நினச்சா அப்படின்ட்டு இப்போ கூட இவனும் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே தான் உட்காந்துருக்கீங்க. வாய் திறந்து பேசுடி அப்படின்ட்டு கிட்ட வரான். நீங்கள் கிட்ட வராமல் பேசுங்க அப்படின்ட்டு நகர போகிறீங்க. ஏய் அப்படின்னு உங்களை இழுத்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு கோவமாக வருது. பட் அவனும் அவங்கள அப்படியே கிஸ் பண்ணி எனக்கு நீ வேணும். என்ன? ஆமாம், பட் இப்போ இல்லை, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்குள்ளே கைவிடுறான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இது என்ன இடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கதற அவனும் அவன் கை எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி நடத்திட்டு அப்படியே கீழே வருது. நீங்களும் வேணாம் ப்ளீஸ், நீங்கள் பண்ணுறது தப்பு, என்னை விடுங்க, எனக்கு வேணுமே, என் பேபி ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு அப்படியே பேண்ட்டை கழட்டிட்டு அவனும் அவங்க மேக்கவுட் பண்ண நீங்கள் கதறீங்க. யாருக்குமே கேட்கல. பட் அவனும் ஏய் எதுக்கு இப்போ ரேப் பண்ணுற மாதிரி கத்துற, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இது பூசு முன்னாடி ஜாலியாக இருக்கிறது. எதை யாருக்கு பொண்டாட்டி? நீ தான் எனக்கு பொண்டாட்டி. உங்கள் பொண்டாட்டி வீட்டில் இருப்பா, அதனால் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்த வேலை முடிஞ்சுக்கிற மாதிரி அப்படியே அவங்கள வந்துட்டு வெளியில் விட அனுப்ப உங்களால் நடக்கவே முடியல. எரிச்சலாக வருது. என்ன கன்றாவி இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் எந்த நிலமையில் இருக்கேன், இவன் என்னை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படி தான் தோணுது. பட் உங்களை அப்படி பார்த்துக்கிறான். ஜெயிலையா இருக்கிற ஏசி ரூமில் ஏதோ போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மியாவே அப்படி தான். என்னம்மா நடக்குது இங்கே? அந்த ஆள் அப்பப்போ வந்து உன்னை பார்க்குறதும் உன்னை தூக்கிட்டு போகிறதும் எதுவும் சரியில்லையே. நான் சொன்னனே அவர் இதுதான்
ஓ உன் மாமா பையன் ம், ம், அப்படிங்கிறீங்க. மாமாவே இல்லாதல மாமா பையன். சரி அந்தால மாமாவை நான் தூக்கிடலாம். ஆனால் இவர் மாமா பையனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவரும் பார்க்க சூப்பராக தானே இருக்கார். எது ஆள் நல்லா இருக்காரு. அப்புறம் என்ன, நீயும் லவ் பண்ணியிருக்க, குழந்த வரைக்கும் உருவாயிருச்சு. என்ன பிரச்சனை? ம், அவர் என் தங்கச்சி புருஷன். இது அப்போ நான் இங்கே வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஓ ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க பார்க்குறாரா சாரு? சரியான ஆளாக தான் இருப்பார் போல். அதே தான், குடும்பத்துக்கு இதான பொழப்பு. அடி நீங்கள் ஒரு பக்கம் அவனை திட்டிட்டு இருக்க. ஏய் அப்படின்னு வந்து நிற்கிறான். வந்துட்டான்டா மாடு ஓட்ட ஏன்ட்டு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். இந்த சார் கூப்பிடல போமா அப்படின்னு மியா சொல்கிறா. மியா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வா போகலாம், கேஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் உண்மை நம்பி போகிறீங்க. பட் அவனும் உங்களை எழுத்து அப்படியே கிஸ் பண்ண என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தள்ளுறீங்க. என்ன அப்படிங்கிறான். கேஸுன்னு சொல்லிட்டு, கேஸில் ஒரு ஒன்றும் இல்லை, எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதான் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ண. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? என்னென்னமோ தோணுது அன்றைக்கி மாதிரி. ஒன்று போகலாமா அப்படிங்கிறான். சி தள்ளி போங்க அறிவில்லை அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. அவனை விடாமல் ஏய் நெல்லடி, உனக்கு மூடு இல்லைனா எனக்கு வந்துச்சே அப்படிங்கிறான். அதுக்கு அதுக்கு அப்படின்னா உங்கள் தலையை பிடிச்சி அப்படியே கீழே அமுத்த நோ அப்படின்னு கதற விடாமல். அப்போது உனக்கு வேணாம், அப்போ உண்மையை சொல்லு விட்டுறேன். என்ன சொல்லணும்? அத்தையை கொன்னது யாரு? அதான் நான் தான் எல்லாம் பண்ணேன். எவிடன்ஸ் பக்கவாக இருக்கும்போது ஏன் கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறீங்க? அப்படியே உங்கள் ஃபேஸை கிட்ட கொண்டு வந்து இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இப்போது அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ண வேணாம் பண்ணாதீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன் உங்ககிட்டேருந்து உண்மையை வர வைக்க. இதை தவிர வேறு வழி எனக்கு தெரில அப்படின்ட்டு உங்கள் பெருஸ்ட்டாக அப்படியே சக் பண்ணி அப்படியே பைட் பண்ண அப்படின்ட்டு அவனை தள்ள ஏய் அப்படின்ட்டு கிட்ட வரான். இல்லை இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் உண்மையை வாங்குவீங்களா அப்படின்னு முறைச்சி பார்க்குறீங்க. எல்லார்கிட்டையும் இல்லை, பட் உன்கிட்ட மட்டும் அப்படின்ட்டு இப்போ அவன்கிட்ட வந்து அப்படி உங்கள் அண்ணனில் கை வைக்க வேணாம் இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நீங்கள் நகத்தை பார்க்க விட மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஃபிங்கரிங் பண்ண நீங்கள் முடியல அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியல. அப்படியே ரெண்டு பக்கமும் அவனை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முணங்கிக்கிட்டே இருக்க. அவனும் உண்மையை சொல்லு அப்படின்னு இப்போ கூட அப்படி தான் கேட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் டியோஸோட அவனை அப்படியே பார்த்து நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் சொல்ல மாட்டேன், நான் தான் பண்ணேன், இதான் உண்மை அப்படிங்கிறீங்க. அப்போ எவ்வளோ பண்ணாலும் அடங்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. போடி டெய்லியும் இதே டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். மூஞ்சி மொக்கரையும் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே வெளியில் ஒரு மாதிரி வரீங்க. மியாவோ என்ன உள்ளே போன டமால் டுமேன்னு சவுண்டு கேட்குன்னு நினச்சேன். எதுவும் இல்லை, ஆனால் வர்ற தோரணை சரியில்லை. அடி பலமோ எதை அதாவது அடிடி உள்காயமாக இருக்குமோ வெளியில் ஒன்றும் தெரியல. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவளை மறைச்சிட்டு நீ வேறு ஏன் படுத்துற அப்படின்ட்டு அவன் போகிற பக்கம் டார்ச்சர் பண்ணுறான். என்ன நீ வேறு அப்படிங்கிறீங்க. என்ன அடித்தானா சொல்லு, ஆள் வச்சு தூக்கிடலாம் அப்படி இப்படின்ட்டு அவ சொல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது வேறு மாதிரி ஏதோ சம்திங் போலையே. அப்புறம் உன்னை தூக்கிட்டு போகிறதும் நீ திடீர்னு ஓடி வர்றதும் எதுவும் சரியா இல்லையே. என்னமோ இங்கே ஹனிமூனுக்கு வந்த கப்புள்ஸ் மாதிரிலாம் இருக்கீங்க. ஜெயிலுக்கு வந்து மரியாதை இருக்கோன்னு பார்த்தா அப்படின்னு அவள் பார்க்க நீங்களும் எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு அப்படியே தான் அலையிறீங்க. அவனும் விடாமல் அப்பப்போ உண்மையை சொல்லுன்னு தூக்கிட்டு போய் வச்சு கிஸ் பண்ணியே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பண்ணுற டார்ச்சரும் உங்களுக்கு பிடிச்சி போகுது. ஸோ அவனை ரசிக்கிறீங்க. அதே சமயம் உண்மையை சொல்ல பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த நிலமையில சொல்லி தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலமை தான். ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்க. அவனும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ நீயா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே. ஏய் சாவடிச்சிருவேன், எனக்கு தெரியும் உன்னால் அப்படி பண்ண முடியாது. நீ ஒன்றும் அவ்வளோ அரக்கி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருந்திருக்க. உனக்கு மோட்டிவ் இருக்குது, பட் பண்ணுற அளவுக்கு கெட்டவ இல்லை, எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு அவங்க அப்படியே கண்ணை அப்படியே பிடிச்சி கிட்ட வர இதான் சாக்குன்னு கிஸ் பண்ண பார்க்காத அப்படின்னு தள்ளுறீங்க. அப்படின்னு சிரிச்சிட்டு டேய் அதெல்லாம் சரி சாவணும்னு முடிவெடுத, ஏன்டி என் குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். நான் என்ன குழந்தை உருவாகும்னு கனவாக கண்டேன். எதை? அது தெரியாது. அப்புறம் ஏண்டி கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு எனக்கு கிஸ் பண்ணி அப்போ தான் கிட்டே நடந்துக்கிட்டேன். எனக்கு அப்போ உங்களை பிடிச்சிருந்துச்சி. அப்போ இப்போ அது உண்மையை சொல்லுடி, ஏண்டியோ நான் டார்ச்சர் பண்ணுறேன். நான் சொன்னதான் உண்மை. அம்மாவை கொண்டுட்டு அப்படியே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறதுன்னா எனக்கு ஒன்று பிடிக்குமா பிடிக்காதுன்னா எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ
அப்போயே பிடிக்கும். அப்போலேருந்து நானும் லவ் பண்ணுறேன். பட் உனக்கு எனக்கு செட் ஆகுது. அதனால தான் கடைசியாக உன்னோட ஒரு வாட்டி இருக்கணும்னு நினச்சேன். மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மை, இதை நான் நம்பணும். ஆமாம், நம்பினா நம்புங்க, நம்பலாட்டி போங்க அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ உங்களோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. உங்களை ஃபிலிக்ஸ் கூட்டிகிட்டு வரான். நீங்களோ ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் வரீங்க. சரி, எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளோட கதி அப்படின்னு நினச்சி தான் வரீங்க. பட் அங்கே நீங்களே எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கேஸ் உங்கள் பக்கத்துலேருந்து அப்படியே சாதகமாக மாற நீங்களே கொஞ்சம் முழிக்கிறீங்க. பிகாஸ் அங்கே உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, ஃபிலிக்ஸை அவங்கள வந்துட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். எல்லாரும் ஸ்டார்னா அதை விட மோசமாக நீங்கள் பார்க்க அவ்வளோ அப்படியே உங்களை பார்த்ததும் இவ்வளோ நேரம் அந்த அமைதியெல்லாம் போய் ஆக்ரோஷமாக கத்துறான். எல்லாம் இவ தான் காரணம். என் அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாமல் என் மாமாவை மயக்கி எனக்கு அவருக்கு நடக்க இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு இன்றைக்கி இவன் நல்லவன் நான் கேட்டவளா அப்படின்னு அவள் கத்த. இப்போ தான் உங்களுக்கு புரியுது கல்யாணமே நடக்கலையான்னு ஃபிலிக்ஸை பார்க்க. அவன் எந்த பதிலும் சொல்லலை. அவனோ சில எவிடன்ஸை அவனோட ஃப்ரெண்டை தான் வந்து வக்கீலாக வந்து வச்சுருப்பான். ஸோ அவர்கிட்ட கொடுக்க லாயரும் வந்துட்டு இப்போ உங்கள் பக்கம் வாதாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்கள் பர்ஸ்பெக்டிவில் நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபிலிக்ஸ் அப்படியே பார்க்க, நீ சொல்லலாட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கான் லுக்கு. ஸோ இப்போ அவர் சொல்கிறார், ஆக்சுவலி இன்றைக்கி இதான் நடந்திருக்கு. இவங்க போய் இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, பட் பண்ணலை. ஆனால் அங்கே நடந்தது வேறு. இவங்க எந்த நிமிஷம் கீழே வந்தாங்களோ அடுத்த நிமிஷம் அப்பாவும் பொண்ணுமா ரூம்குள்ளே போயிருக்காங்க. இவங்க அப்பா பிடிச்சிக்க பொண்ணு தான் அந்த ஊசியை போட்டிருக்கா. இவங்க 2 பேரும் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து இதை வந்து கண்ணால் பார்த்த சாட்சின்னு சொல்லி அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி, ஸோ இப்படி இப்போ கேஸ் வந்து அவங்க பக்கம் சாயுது. ஆக்சுவலி கொலை பண்ணது என்னமோ பொண்ணு மட்டும்தான், பட் அப்பாக்காரனும் நல்லவன் கிடையாதுங்கிறனால சேர்த்து அத்தையோட புருஷனையும் சேர்த்து வந்து உள்ளே தள்ளணும் அப்படின்னு ஃபிலிக்ஸ் முடிவு பண்ணி, ஸோ பொய்யா ஒரு சாட்சியை, ஆனால் அந்த சாட்சி மட்டும்தான் பொய்யே தவிர மற்றது நடந்ததெல்லாம் உள்ள அந்த பொண்ணு பார்த்தது உண்மை தான். அவள் ஊசி போட்டதை அந்த பொண்ணு பார்த்துருப்பா. ஆனால் அங்கே அவங்க அப்பா இருந்திருக்க மாட்டார், பட் இருந்தார் அப்படிங்கிறத சும்மா அதை மட்டும் சேர்த்து சொல்லி, ஏன்னா 2 பேர்த்தையும் உள்ள தள்ள 2 பேருமே தண்டனைக்குரியவங்க அப்படின்னு ஃபிலிக்ஸ் முடிவு பண்ணிட்டான். அதனால் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் எவிடன்ஸும் இப்போ உங்கள் பக்கத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க பக்கம் மாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே காட்ட உங்ககிட்ட கேட்க நீங்கள் அப்படியே அழுதுட்டு, எனக்கு தெரியாது, என்னை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, எனக்கு இப்படி ஒரு அம்மா தேவையில்லைன்னு கொலை பண்ணணுன்னு தான் போனேன், ஆனால் அங்கே போய் எனக்கு மனசு மாறிடுச்சு அப்படின்ட்டு ஃபிலிக்ஸை பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவனோட வாழணும்னு தானே நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சரி அவங்க தங்கச்சி கல்யாணம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் அவள் இது நல்லா இருக்கட்டும்னு நினச்சிருப்பீங்க. பட் நீங்கள் எப்படி நினச்சி அந்த விஷம் கொடுக்க எப்படி நினச்சிருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ அப்படியே நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறீங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபெலிக்ஸை ரொம்ப பிடிக்கும், அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் கொலை பண்ணாமல் போனேன். போனது மட்டும் இல்லாமல் ஃபிலிக்ஸோட நான் ஒன்றா இருந்தேன். அவர்கிட்ட என் லவ்வை சொன்னேன். நாங்கள் 2 பேரும் அப்படி இப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நான் அப்படின்னு அலறிங்க. ஹே ரிலாக்ஸ் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ், குழந்தை இருக்கடி வயிற்றுல எதுக்கடி அலற, உண்மை என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அவன் நான் இருக்கேங்கிற மாதிரி ஆறுதலாக கைப்பிடிக்கா. அவரோ ஜட்ஜ் ஆர்டர் அடிச்சுட்டு நகர்ந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை நகர்த்த சாரி அப்படின்ட்டு அவனை வந்து இப்போ ஒன்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓகே. ஸோ அப்படியே அதான் நான் அம்மாவை கொலை பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்காதது. திடீர்னு என் மேலே இப்படி ஒரு பதிவு விலக நான் எவ்வளோ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மருந்து வாங்கினது நான், எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் அதை பண்ணேன். அதுக்கப்புறம் என் அம்மா என்கிட்ட கெஞ்சும் போது மனசு மாறிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அவங்கள கொல்லாமல் வந்தேன். ஆனால் இப்படி எனக்கு எதிராக மாறும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தங்கச்சி நல்லா இருக்கட்டும், நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு ஜெயிலுக்கு வந்தேன். ஆனால் நானே எதிர்பார்க்காதது இப்படி ஒன்று அடிங்க. அவளும் அங்கே கதறிட்டு இருக்கா. யாருக்கு தங்கச்சி, நீலாம் எனக்கு அக்காவாடி, அம்மாவை கொண்டுட்டு ஏன் மேலே பழி போறியான்னு அவள் இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்கா. ஜட்ஜோ அவளை வந்துட்டு அமைதியாக இருக்க சொல்லிட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. ஃபுல்லாக எல்லா எவிடன்ஸையும் பக்காவாக செக் பண்ணி அங்கே இருந்த சாட்சியங்கள் அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் நிரபராதினும் உங்கள் சிஸ்டரும் அவங்க அப்பாவும் தான் வந்து கொலையாளி அப்படின்ட்டோ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொலை பண்ண நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் அபராதம் மட்டும் போட்டு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு பக்கம் சாதகமாக வர அப்படியே நீங்கள் வெளியில் வந்து சுதந்திர காற்று அப்படியே சுவாசிச்சு நிற்க மியாவோ மச்சான் அப்படின்னு வந்து ஹக் பண்ணுறா. நீங்கள் அப்படி பார்க்க ஹே எனக்கு ஒரு ரிலீஃப் முடிஞ்சு, எனக்கு தண்டனை, அதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன் அப்படிங்கிறா. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நீயாவது உண்மையாக இருந்தீங்க, என்னை இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஜெயிலுக்கு அப்புறம் வெளியில் வந்தும் கூட வந்து பார்க்குறியே, உன்ன மாதிரி ஒரு நல்லவளை நான் சந்திக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்க. ஃபிலிக்ஸோ அப்படின்னு நினைக்கிறான். ஐயோ போலீஸ்கார் அப்படின்னு மியா பயப்பட, ஏய் சும்மா அப்படின்ட்டு அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்குறீங்க. அவனும் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். நான் அப்படிங்க இன்னும் என்னாடி அப்படின்னு மியா கிட்ட, அப்புறமா உன் ஃப்ரெண்டை வந்து வீட்டிலே பாரு, தப்பு பண்ணாமல் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஸோ வீட்டுக்கு வரதுக்கே உங்களுக்கு பிடிக்கல, நீங்களும் அப்படியே திரு முடிச்சுட்டு இல்லை இந்த வீட்டுக்கு நான் அப்படின்னு நீங்கள் உள்ளே வரதுக்கு வந்து இது உனக்கு சேர வேண்டியது தான்,
சட்டப்படி உனக்கு தான் வரணும். நீ தானே மூத்த பொண்ணு. சொத்துக்காக மட்டும் இல்லடி, இங்கே நீ வாரிசுங்கிறத நிலைநாட்டணும். அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உள்ளவா எவன் கேட்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறது வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவை தான். ஸோ அவன் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வர அவங்க அப்பா அம்மா செம்ம காண்டில் அவனை மறைச்சு, இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சமா, போலீஸ் ஆக்கணுமா, இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கா. வாயை மூடுங்க, உங்கள் தங்கச்சி பண்ணது தப்பு, அதை தட்டி கேட்க துப்பு இல்லாத ஒரு அண்ணங்காரன்லாம் பேசவே கூடாது. சட்டப்படி தாத்தா சொத்து பேர பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தான் சேரணும். இங்கே அவங்களுக்கு இருக்க எந்த அனுமதியும் இல்லை. 2 பேரும் அப்படியே பொட்டியை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு விரட்டுறான். அவங்களும் என்னடா எங்களே பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஏதாவது பேசிட்டு இங்கே இருந்தீங்க, உங்கள் மேலே ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன். பெற்றவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு என் ஹீரோ தான் முக்கியம் அப்படின்னு கை போட்டு அவளை எவ்வளோ கடமைப்படுத்தியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் இனி அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன், கிளவுங்க அப்படின்னு நாங்கள் 2 பேர்த்தையும் அடித்து துரத்தாத குறையாக அனுப்பிச்சி விட்றான். பிகாஸ் கூட வச்சிருக்க முடியுமா பாய்சன்னு தெரிஞ்சோம். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி அப்படியே ஹக் பண்ணிட்டு, எல்லாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு நினச்சேன், நீ மட்டும் அப்படின்னு அழுகிறீங்க. எனக்கு தெரியாதாடி உன்னை பற்றி, எனக்கு உன்னை அப்பையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதை விட உண்மை நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு. எனக்கு கடைசியாக நீ அவள் கூட கல்யாணம்னு சொல்லும் போது மூஞ்சி போன போக்க பார்த்தேன். சும்மா அவனை வெறுப்பேற்ற தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஒன்றா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். மறுநாள் எல்லாட்டையும் சொல்லி கல்யாணத்தெல்லாம் நிறுத்தலாம் அப்படின்னு சந்தோஷமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தா. கடைசியில் நீ என்னன்னா இப்படி ஒரு கேஸை ஏற்றுக்கிட்டு போயிட்டேன். என்னால் முடியலடி, மனசு கேட்கல. அதான் ராப்பகலாக தூங்காமல் எவிடன்ஸ்லாம் தேடி ஒத்தே ஜெயிலுக்கு ஒன்று பார்க்க வந்தேன். ஏன்னா இருக்கும் ஆபத்து. உங்கள் அப்பானும் சரி, சாரி உன்னோட ஸ்டெப் டேடும் சரி, அந்த உன் தங்கச்சி அவளும் சரி நல்லவங்க கிடையாது. 2 பேருமே உன்னை கொல்லணும்னு நினச்சாங்க. நல்ல வேலை, அதனால தான் அவன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்கணும் அங்கே வந்தேன். இப்போ தான் அவனை பார்க்குறீங்க, அவ்வளோ நல்லவனாடா நீ அப்படின்னு. அவ்வளோ நாடி பசிக்குதா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. சரிவா சாப்பிட்லாம், வயிற்றுல என் குழந்தைக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கூப்பிட இல்லை அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. என்ன அன்னைக்கு பசிக்கும் போது ஒன்று கொடுத்தி அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறான். அடியே நீங்கள் சையாக அடியே அப்படின்ட்டு அவ்வளோதானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு அப்படியே பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். ஐயோ நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறீங்க. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டால் கொடுக்காம இருப்பேனா? பொண்டாட்டி ஆமல இன்னும் கல்யாணமே பண்ணல பாஸ் அப்படிங்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே தூக்கி பெட்டில் போட்டு வேறுனா கேட்டேன் அப்படின்னு அப்படியே அவன் ஷோட்டை கழட்டிட்டு அவங்க கிட்ட வரான். அது அப்படின்ட்டு நீங்கள் நகர போக அவங்க இழுத்து அவன் செஸ்ஸில் இப்போ இங்கே நீங்கள் குடிக்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்ச அமுத்த நீங்கள் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த கடிச்சு விட, சரி விட்ரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே பிடிச்ச அமுத்த. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் திமிர இப்படி அங்கே ஒரு அழகான லவ் மேக்கிங் நடக்குது. அதுக்கப்புறம் நான் பிபி டும் தான் 2 பேத்துக்கும் ரொம்ப கிராண்டாக அழகாக ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அதில் மியாவை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையெல்லாம் இருந்திருக்கும். அவள் மட்டும் நான் ஆசைப்பட்டா திருட நானா. ஸோ வந்துட்டு உடனே அவளுக்கும் அவள் என்ன ஆசைப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபிலிக்ஸ் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி அவளையும் வந்து அவளுக்கு டிசைனர் ஆகணும்னு ஆசை. ஸோ வந்துட்டு அவளை டிசைனர் ஆகி பொட்டிக் வச்சு கொடுத்துருவேன். ரொம்ப ஹாப்பியாக அவளோட லைஃப்பை அவளும் லீட் பண்ணிகிட்டு இருக்கா. உங்களுக்கும் இப்படியே டேஸ் போகுது. உங்களை ஃபிலிக்ஸ் உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ அவன் மருந்தாக இருக்கான். ஸோ உங்கள் காயத்துலலாம் அவன் கிஸ் பண்ணும்போது அப்படியே ஆனந்த கண்ணீரோட அவனை பார்க்குறீங்க. அவனும் என்னடி உடம்பு பூரா இத்தனை காயம்? ஆமாம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் இதோ என்னை பெற்ற என் அம்மா கொடுத்தது, இது உங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா வீட்டில் அப்படின்லாம் காட்டேன். சரி கண்ணம்மா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதடி, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு மொத்த அன்பையும் காட்டுறான். ஸோ இப்படி டே ஸ்கிப்பாக உங்களுக்கு வளகாப்பு அவ்வளோ கிராண்டாக பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு, ஏன்னா ஒரே பையன், ஸோ குழந்தையே பிறக்க போகும்போது எங்களை ஏற்றுக்கடா அப்படின்னு சொல்ல, அப்போ கூட சேஃப்டியை அவன் நினச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் கூடலாம் இருக்க வேணாம், அப்பப்போ வேணா வந்து பார்த்துட்டு போங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்றான். அவங்களுக்கும் சரி வேறு வழி இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்கோமேன்ட்டு அமைதியாக இருக்காங்க. நீங்களுமே அதில் எதுவும் பேசலை. அவங்க வந்தால் பேசுவீங்க, அதோட சரி. அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு பிரசவ நாளும் வருது. ஸோ நீங்கள் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் ஃபிலிக்ஸுக்கோ துடிக்குது. அவங்க அம்மா அப்பாவும் ஒன்றும் ஆகாதுடா, நல்லபடியாக குழந்தை பிறக்கும், இல்லை ட்வின்ஸு அதான் அப்படின்னு அவங்க கொஞ்சம் பதறான். ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கு ரெட்டை குழந்தை அழகாக 2 கேர்ள் பேபி. அப்படியே நீங்கள் ஃபிலிக்ஸை பார்க்க அவனும் 2ஐயும் தூக்கிட்டு வந்து பாருடி இந்த மாதிரி அப்படியே க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு காட்டுறான். அப்படிங்கிறீங்க. ஸோ 2ஐயும் அப்படியே தொட்டிலில் போட்டு உங்கள் பக்கத்தில் வர அவங்க அம்மா அப்பா சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. 2 பேரும் பேர குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னு குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்க வெளியில் போக ஃபிலிக்ஸ் அப்படியே உங்களை பார்க்க நீங்களோ கண்ணில் அடிக்க சொல்ல அவன் கையை பிடிக்க என்னடி அப்படிங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன இதுக்கு போய் நான் தான் சொல்லணும், 2 சூப்பராக லட்டு மாதிரி பற்றி கொடுத்துருக்க அப்படிங்கிறான். அதுக்கு இல்லை வேற, என் லைஃப் எப்படியோ போய் எப்படியோ ஆயிருக்கும், நீ மட்டும் என் லைஃப்பில் வரலன்னா எனக்கு கிடைச்சா வரும்டா நீ அப்படிங்கிறீங்க. ஏய் நீ தாண்டி என்னோட பொக்கிசம் அப்படிங்கிறான். நீங்கள் ஐ லவ் யூ
லவ் யூ ஸோ மச். அண்ணன் போய் லவ் பண்ணேன்னு சொன்ன பாரு, நான் தான் முட்டை அப்படின்னு அழுறீங்க. இப்போ எதுக்கடி அழற? அதெல்லாம் நீயா சொல்லிக்க மாட்டேன், ஓ அம்மாவும் என் அம்மாவும் சேர்ந்து சொல்ல வச்சது, எனக்கு எல்லாம் தெரியும். சரி அழாத. ஆனாலும் நீ ரொம்ப கிரேட். எதுக்கு? இல்லை, எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி என் குழந்தைய விட்டுட்டு போகாமதியே. ஏய் அடிச்சானா பார்த்துக்கோ, நீ என் குழந்தைடி, அவனுங்கள மாதிரி நினச்சிட்டியா? வீடுங்களை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுத்த லிப்பில் கிஸ் பண்ண. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு அவன் சொல்ல. இப்படியே உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.